ஸோ ஹாய் மக்களே, வணக்கம் அண்ட் வெல்கம். நான் உங்கள் ராம் பேசுகிறேன். ஸோ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இன்றைக்கி ரொம்ப நாளாக பால் அடைஞ்சு கிடந்த என்னோடய கப்பி ஃபிஷ் டப்பை எப்படி க்ளீன் பண்ணுறோம் அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். ஸோ இப்போ பார்க்குற விஷுவல்ஸில் பார்த்தீங்கன்னா சும்மா அப்படியே போர் அடிச்சிட்டு இருந்தது. ஸோ அதனால் ஏதாவது ட்ரை பண்ணலாமா, ஒரு மீனாக சும்மா கையால் பிடிக்கலாமான்னு ட்ரை பண்ணிக்கிட்டு இருந்தேன். பட் ஆனால் இவனுங்க எல்லாம் ரொம்ப தந்திரக்காரங்களாக இருக்காங்க, சக்கு டக்குன்னு ஓடிடுறாங்க. நம்மளுக்கு அந்த அளவுக்கு பொறுமை இல்லை. ஸோ அதனால் டக்குன்னு அடுத்தடுத்த வேலையை வந்து பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ஸோ பாருங்களேன், எவ்வளோ வேகமாக ஓடுறானுங்க. ஒரே ஒருத்தன் வந்தான், அதுக்கப்புறம் டக்குன்னு அவனும் போயிட்டான். ஸோ இந்த வீடியோவில் ஃபுல்லாகவே அந்த எப்படி ஒரு ஃபிஷ் டேங்க், அதாவது ஃபிஷ் டேங்க்கோ டப்போ நீங்கள் வந்து மெயின்டைன் பண்ணணும், வாட்டர் சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னா இந்த மெத்தட் யூஸ் பண்ணிங்க அப்படின்னா உங்களோட ஃபிஷ்ஷுக்கு எந்த பிரச்சனையுமே இருக்காது. ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணுவீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ அந்த கல், ஸோ எக்ஸ்ட்ராவாக இருக்கிற அந்த ஃபாக்ஸ் டெயிலு, லாவா ராக்கு, நீங்கள் என்னென்ன இந்த கப்பிக்கு போட்டிருக்கீங்களோ, கப்பி கிராஸு, ஸோ இதெல்லாம் வந்து கொஞ்சம் ரிமூவ் பண்ணிக்கோங்க. ஸோ இங்கே பாருங்களேன், எவ்வளோ அழகாக ஒரு இம்போர்ட்டட் கப்பி வந்து கையில் விளையாண்டுக்கிட்டு இருக்குது. ரொம்ப அட்ராக்டிவாக இருக்குது. ஃபுல்லாக டாப் டு பாட்டம் கலராக இருக்குது. ஸோ அது ஏதோ லோக்கல் பெட் ஷாப்பில் வாங்கினேன். ஸோ ஏதோ சொன்னானுங்க ப்ளூ கப்பி சம்திங், ப்ளூ இல்லை, அது பேர் எனக்கு எக்ஸாக்டாக தெரியல. ஸோ கமெண்ட்டில் நீங்கள் பார்த்துட்டு இந்த கப்பி பேர் என்னன்றதை சொல்லுங்கள். ஸோ ஃபஸ்ட் திங், நீங்கள் உங்களுக்கு இந்த க்ளீன் பண்ணுறதுக்கு எது இடைஞ்சலாக இருக்குமோ அந்த மாதிரியான விஷயத்தை வந்து டக்குன்னு ரிமூவ் பண்ணிக்கோங்க. ஸோ நானும் இந்த மாதிரி இந்த டேங்க்கில் என்ன பண்ணியிருந்தேன்னா, ஃபஸ்ட்டு இந்த ஃபாக்ஸ் டெயிலு, ஸோ லாவா ராக்கு, ஸோ கப்பி கிராஸ் இதெல்லாம் போட்டு வச்சுருந்தேன். அதெல்லாம் என்ன பண்ணிட்டேன்னா, வாட்டர் சேஞ்ச் பண்ணுறப்ப இந்த கீழே கிடக்கிற டஸ்ட்டெல்லாம் வந்து கரெக்டாக எடுக்க முடியாது அப்படின்றதுனால அதெல்லாம் எடுத்து ஒரு செப்பரேட்டாக ஒரு டப்பில் போட்டு வச்சுட்டேன். ஸோ இது வந்து மிக்சட் கப்பி டேங்க்கு. அதுக்கப்புறம் நான் வந்து அந்த டியூப் வச்சுட்டு ஸோ கீழே இருக்கிற டஸ்ட்டெல்லாம் அப்படியே எடுத்து ஒரு வாளியில் பிடிச்சேன். அந்த வாளியை பாருங்கள், கண்ணுங்கரேன்னு ஆகிடுச்சு. தண்ணி கிளியராக தான் இருக்குது, ஆனால் பார்த்திங்கன்னா டஸ்ட்டு வந்து அப்பா அப்படின்ற மாதிரி இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் க்ளீன் பண்ணிவிட்டு 1 கோடி வருஷம் கழித்து அந்த அழுக்கெல்லாம் எடுத்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கீழே உள்ள டப்பு அவ்வளோ கண்ணுங்கரேன்னு இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த பிளான்ட்ஸ் எல்லாம் போட்டிருந்தோம் இல்லையா, அதெல்லாம் வந்து கடிச்சு துப்பி அந்த இதெல்லாம் கீழே செடிமெண்ட் ஆயிருந்தது, அதையும் எடுத்து போட்டுட்டு ஸோ அதுக்கப்புறம் நான் என்ன பண்ணேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஃபிஷ்ஷை வந்து கொஞ்சம் நேரம் அப்படியே வச்சுருந்தேன். ஏன்னா ஃபுல்லாக நான் எடுக்க மாட்டேன். ஏன்னா உங்களுக்கு ரிமைனிங் வந்து வாட்டர் வந்து பழைய வாட்டர் இருக்கணும். எப்பயுமே நீங்கள் வாட்டர் சேஞ்ச் பண்ண போகிறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக எடுத்துடாதீங்க. நிறைய பேர் பண்ணுவாங்க, ஃபிஷ்ஷை எடுத்து ஒரு டப்பில் போட்டு பண்ணுவாங்க. அப்படி பண்ணாதீங்க. ஸோ நீங்கள் கிளாஸ் டேங்க் வச்சுருந்தாலும் சரி, அது மாதிரி பண்ணாதீங்க. கொஞ்சம் எக்ஸிஸ்டிங் வாட்டர் ஒரு 25% 50% இருக்கிற மாதிரி வச்சுட்டு புது வாட்டரை ஆட் பண்ணுங்கள். இங்கே பாருங்கள் எவ்வளோ டஸ்ட்டு பாருங்கள். ஸோ கப்பி தான் வளர்க்குறோம், ஆனால் அவ்வளோ போடுதுங்க, அவ்வளோ போடுது. ஸோ அதுக்கப்புறம் நான் வந்து ஒரு 2 நாளைக்கு முன்னாடி வாட்டரை ஸ்டோர் பண்ணி வச்சுருந்தேன். அந்த வாட்டரை வந்து ஸ்டோர் பண்ண வாட்டரை அப்படியே லைட்டாக டப்பில் வந்து 1 கோடி வருஷமாக ஊற்ற ஆரம்பித்தேன். ஸோ ஒரு கட்டத்துக்கு அப்புறம் வாட்டர்லாம் வந்து நிறைஞ்சிடுச்சு. ஸோ நிறைஞ்சதுக்கப்புறம் அடுத்தது என்ன வேலை பண்ணுறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, பொறுமையாக, ஏன்னா வந்து அந்த தண்ணி ஊற்றுறப்ப ரொம்ப இது பண்ணக்கூடாது. ஸோ அந்த தண்ணியெல்லாம் நிரப்பிக்கிட்டேன். முக்கியமான விஷயம் என்னென்னா, நீங்கள் வாட்டர் சேஞ்ச் பண்ண போகிறீங்க அப்படின்னா இந்த டிடிஎஸ்ஸு அந்த விஷயம்லாம் எதுவுமே பார்க்க தேவையில்லைங்க. ஒரு 2-3 நாளைக்கு முன்னாடி உங்கள் டேப் வாட்ரு, போர் வாட்டர் வந்து ரொம்ப கிளியராக வருது அப்படின்னா அதை வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. நீங்கள் வந்து போர் வாட்டர் யூஸ் பண்ணால் பிரச்சனை இல்லை. இப்போ வந்து கார்ப்பரேஷன் வாட்டர் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அதை ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு இந்த குளோரின் ரிமூவல் அந்த இதெல்லாம் மட்டும் போட்டு வச்சுட்டு ஒரு 3-4 இல்லை பெட்ரு 1 வாரம் வரைக்கும் ஏஜ்டு வாட்டர் ஊற்றுனீங்கன்னா பிரச்சனையே இல்லை. இன்னொரு முக்கியமான விஷயம், வாட்டரை வந்து ஃபுல்லாக ரிமூவ் பண்ணுறாதீங்க. வாட்டர் சேஞ்ச் பண்ணும்போது ஒரு 25-30% இல்லை 50% கூட வச்சுட்டு டாப்பாக மட்டும் பண்ணுங்கள். ஸோ அதுக்கப்புறம் தண்ணியெல்லாம் ஊற்றுனதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி லாவா ராக்கு, ஸோ இதெல்லாம் வந்து நான் திருப்பி உள்ளார போட ஆரம்பித்தேன். ஸோ லாவா ராக்கு தான் இப்போ போட்டுட்ருக்கேன். ஸோ இன்னொரு லாவா ராக்கு இருந்தது, ஸோ அதையும் வந்து போடுறேன் பாருங்கள். ஸோ போட்டுட்டேன். ஸோ அதுக்கப்புறம் நான் வந்து ஃபாக்ஸ் டெயில் வச்சுருந்தேன். அதில் சில இதெல்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப பயங்கரமாக வளர்ந்துச்சு. சில இதெல்லாம் அந்த மீன்கள்லாம் கடித்து துப்பி போட்டு வச்சுருந்தது, இலையே இல்லை, கொட்டி இருந்தது. ஸோ அதெல்லாம் அன்வான்ட் ஃபாக்ஸ் டெயிலாம் எடுத்து தூக்கி போட்டு நல்ல பச்சை பசேர்னு இருக்கிற ஃபாக்ஸ் டெயிலை மட்டும் நான் வந்து எடுத்துக்கிட்டேன். ஸோ அதுக்கப்புறம் சும்மா அந்த இது மாதிரி சர்க்கிள் மாதிரி நானே பண்ணிக்கிட்டேன். ஏன்னா அந்த ஃபாக்ஸ் டெயிலாம் வளர்ந்து போனால் அந்த தீனி அதில் போட்டால் அழகாக வந்து சாப்பிட்ற மாதிரி
நான் செட் பண்ணிக்கிட்டேன். ஸோ ஒரு வழியாக வந்து பார்த்திங்கன்னா செட்டப் முடிஞ்சிச்சு. ஃபாக்ஸ் டெயிலு, லாவா ராக்கு. ஸோ ஏற்கனவே ஏஜ்டு வாட்டர் இருந்ததை ஊற்றியாச்சு. எக்ஸிஸ்டிங் வாட்டர் கூட தான் ஊற்றிருக்கோம், அதனால் எந்த பிரச்சனையும் வராது. ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஸ்பாஞ்ச் ஃபில்டர் வச்சுருந்தேன், அதை எடுத்து உள்ளார போட்டேன். அது இந்த வீடியோவில் காட்டல. ஸோ அதுக்கப்புறம் லாஸ்ட்டு திங் ஒரு விஷயம் பண்ணணும். எந்த ஃபிஷ்ஷாக இருந்தாலும் சரி, நீங்கள் ஃப்ரெஷ் வாட்டர் ஃபிஷ்ஷுக்கு வாட்டர் சேஞ்ச் பண்ணிட்டீங்க அப்படின்னா கல் உப்பு, எல்லோரும் கல் உப்பு போட சொல்லுவாங்க, ஆனால் அயோடின் இல்லாத லோக்கல் சால்ட் போடணும். அந்த கல் உப்புலேயே அயோடின் கலந்தது வருது, அதை போட்டுறாதீங்க, ஃபிஷ்ஷு எல்லாம் மண்டையை போட்டுரும். ஸோ அதனால் வந்து நீங்கள் லோக்கல் சால்ட்டுன்னு கேளுங்க, வித்தவுட் அயோடின் கண்டென்ட் உள்ள லோக்கல் சால்ட்டு 10 ரூபாய்க்கு விற்கும். அதை எடுத்து பார்த்தீங்கன்னா மலைச்சாரல் மாதிரி அப்படியே தூவி விட்டு உங்களோட செட்டப்பை முடிங்க. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு சும்மா சினிமாட்டிக் வியூ மாதிரி ட்ரை பண்ணி பார்த்தேன். ஸோ ஃபாக்ஸ் டெயிலு அது இதுன்னு போட்டு வச்சுருந்த செட்டப். ஸோ இந்த மாதிரி அடுத்தடுத்த வீடியோஸ் உங்களுக்கு வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ கீ பாயிண்ட்ஸாக என்ன சொல்லுவேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வாட்டர் சேஞ்ச் பண்ண போகிறீங்க அப்படின்னா மீனெல்லாம் டிஸ்டர்ப் பண்ணாதீங்க. ரொம்ப பிடிச்சி நெட்டில் பிடிச்சி ஒரு டப்பில் போட்டு அதுக்கப்புறம் ஃப்ரெஷ் வாட்டர் ஊற்றுறதெல்லாம் பண்ணாதீங்க. எக்ஸிஸ்டிங்காக மீன் நீந்துற லெவலுக்கு ஒரு 25 to 30% பழைய வாட்டரை வச்சுட்டு நீங்கள் ஏற்கனவே ஓல்டேஜ், அதாவது ஒரு டேங்க்லேயோ இல்லை ட்ரம்லேயோ இல்லை டப்லேயோ சேவ் பண்ணி வச்சுருக்கிற ஒரு 2லேருந்து ஒரு வாரத்துக்கான ஏஜ்டு வாட்டரை ஊற்றுனீங்க அப்படின்னா எந்த பிரச்சனையும் இல்லாமல் இருக்கும். அதே மாதிரி எக்ஸிஸ்டிங் வாட்டர் கண்டிப்பாக தேவை. முடித்ததுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ஃபில்டர்லாம் போடுறதுக்கு முன்னாடி உங்களுக்கு வந்து நீங்கள் அந்த பேராசிட்டால் எஃப்டபிள்யூன்னு ஒரு மெடிசன் இருக்கும், அது போட்டாலும் சரி. அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா நார்மலான கல் உப்பு, வித்தவுட் அயோடின் கண்டென்ட் இருக்கிற கல் உப்பு போட்டிங்கன்னா சூப்பராக வளரும். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.